வணக்கம். நாம் இப்போ என்ன பார்க்கலாம்னா, தொல்லியல் அகழாய்வு இடங்கள். தமிழ்நாட்டில் எந்தெந்த இடங்களில் தொல்லியல் அகழாய்வுகள் நடைபெற்றது, அது எந்த மாவட்டத்தில் இருந்தது, நமக்கு வந்து குரூப் 4லேயும் குரூப் 2லேயும் குரூப் 1லேயும் கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்விகள். பொறுத்துகளை கேட்டிருக்காங்க, நேரடியாகவும் கேட்டிருக்காங்க. இப்போ 2025 குரூப் 4லேயும் இப்போ நடந்த குரூப் 4ல் குரூப் 2 எல்லா தேர்வுகளையும் கேட்டிருக்காங்க. நம்ம வாங்க, இது வந்து ஜிகேயில் யூனிட் 6ல் சங்ககால தொல்லியல் அகழாய்வு இடங்கள் தொல்லியல் அகழாய்வுகள் அப்படின்ற டாப்பிக்கில் இது கவர் ஆகும். இயரும் நாம் இதுவும் சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து மாவட்டங்களும் அதோட இடங்களும் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு வேளை கேட்டாங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியும் கொர்க்கை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம். இது எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1968-69 கொர்க்கையில் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டது. அடுத்தது பாஞ்சாலங்குறிச்சின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 1968-69 காலகட்டத்தில் அகழாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. அடுத்தது வாசுவ சமுத்திரம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம். அடுத்தது இது வந்து 1969-70 சரிங்களா, 1969-70 மேற்கொள்ளப்பட்டது. அடுத்து ஆனைமலை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், கோயம்புத்தூர் நமது நம்ம தமிழகத்தின் எல்லைகளில் மேற்கு எல்லை ஆனைமலைன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்தது பல்லவமேடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1970-71 ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. ஆனைமலையில் 1969-70 ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. அடுத்தது கரூர் வந்து பார்த்திங்கன்னா கரூர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 1973-79 காலகட்டத்திலையும் 1994-95 ஆகிய காலகட்டத்திலையும் நடைபெற்றது. கரூரில் வந்து பல்வேறு பாண்டியர்களும் சரி, சோழர்கள், சேரர்களையும் பாண்டியர்களையும் பல்வேறு நாணயங்களும் முத்திரைகளும் நிறைய கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்தது பனையக்குளம் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1979-80 இப்போ ரீசெண்டாக இந்த எங்கே நடந்துட்டு வரும்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலையில் நடந்துட்டு வருது தருமபுரியில் சரிங்களா. பெரும்பாலையில் தொல்லியல் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்தது போலுவம்பட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது சரிங்களா. போலுவம்பட்டி கோயம்புத்தூரில் இருக்குது. இது 1979-80 மற்றும் 80-81 ஆகிய காலகட்டத்தில் நடக்குது. அடுத்தது கோவலன் பொட்டல் எல்லாருக்கும் தெரியும், மதுரையில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1980-81 ஆண்டு நடைபெற்றது. அடுத்து தொண்டின்றது ராமநாதபுரம் சரிங்களா. தொண்டியில் ராமநாதபுரம், இது 1980-81 ஆண்டு நடைபெற்றது. அடுத்தது கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. 1980-81, 86-87, 2008-9 இந்த காலகட்டத்தில் நடக்குது. மாவட்டங்களும் அது எந்த இடம் மாவட்டங்கள் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆண்டுகள் நான் வந்து சும்மா ஒரு டைம் கேட்டுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு வேளை கேட்டாங்கனாலும் நாம் வந்து எக்ஸாமில் ஆப்ஷன் பார்த்து கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது கண்ணனூர் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி 1982-83 ஆண்டு நடைபெற்றது. குறும்பன்மேடு வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1984-85 இந்த காலகட்டத்தில் நடைபெற்றது. அடுத்து பழையாறைன்றது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. இதுவும் 1984-85. அழகன்குளம். ஸோ இங்கெல்லாம் நிறைய நமக்கு சான்றுகள் கிடைத்துள்ளது சரிங்களா. இதில் வந்து பானையில் வந்து கப்பல் முத்திரை பொறிக்கப்பட்ட சான்றுகளெல்லாம் கிடைத்திருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1986-87, 90-91, 93-94, 95-96, 96-97, 97-98, 2014-15 இந்தந்த ஆண்டுகளில் நடைபெற்றுள்ளது. அடுத்தது திருக்கோவிலூர் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம். 1992-93 ஆண்டு நடைபெற்றது. அடுத்தது கொடுமணல் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம். இது இங்கே வந்து 1992-93, 96-98 இந்த காலகட்டத்தில் அகழாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்து சேந்தமங்கலம் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம்.
1992 93 94 95 இந்த காலகட்டத்தில் நடைபெற்றது. அடுத்து படவேடு. படவேடு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா 1992 93 இந்த காலகட்டத்தில் நடைபெற்றது. அடுத்தது திருத்தங்கல். திருத்தங்கல் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1994 95 இந்த காலகட்டத்தில் நடைபெற்றது. சரிங்களா? திருத்தங்கல் விருதுநகர் மாவட்டம். அடுத்து பூம்புகார். பூம்புகார் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம். தற்போது வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையாக பிரிச்சுட்டாங்க. சரிங்களா? மயிலாடுதுறையில் பூம்புகார் இருக்குது. இங்கே வந்து 1994 95 97 98 இந்த காலகட்டத்தில் நடைபெற்றது. அடுத்தது மாளிகைமேடு. மாளிகைமேடு வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. இங்கே வந்து 1999 to 2000 இந்த காலகட்டத்தில் நடைபெற்றது. அடுத்தது திருநெல்வேலி. திருநெல்வேலி வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம். இங்கே வந்து 1999 to 2000 இந்த காலகட்டத்தில் நடைபெற்றுள்ளது. அடுத்தது மாங்குடி. மாங்குடி வந்து திருநெல்வேலி. இது வந்து 2001 to 2002 2001 2002 இந்த காலகட்டத்தில் நடைபெற்றது. அடுத்தது பேரூர். சரிங்களா? பேரூர் சிவன் கோயில்னெல்லாம் பார்த்துருப்போம். இது வந்து கோவையில் இருக்குது. 2001 to 2002. அடுத்து ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2004 2005 ஆண்டு நடைபெற்றது. அடுத்து மோதூர். மோதூர் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி. இங்கேயும் 2004 to 2005 இந்த ஆண்டுகளில் நடைபெற்றது. அடுத்து மரக்காணம் விழுப்புரம். மரக்காணம் விழுப்புரம் 2005 to 2006. அடுத்தது பரிக்குளம். பரிக்குளம் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர். திருவள்ளூரில் 2005 to 2006 இந்த காலகட்டத்தில் நடைபெற்றுள்ளது. நெடுங்கூர். நெடுங்கூர் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம். இது வந்து 2006 to 2007. அடுத்தது மாங்குளம். மாங்குளம் மதுரை. சரிங்களா? அங்கே பார்த்தது அலங்கன்குளம். இது மாங்குளம். மேலே ஒன்று பரிக்குளம்னு பார்த்தோம். பரிக்குளம் திருவள்ளூர், அலங்கன்குளம் ராமநாதபுரம், மாங்குளம் மதுரை. இது வந்து 2006 to 2007 இந்த காலகட்டத்தில் நடைபெற்றது. அடுத்து செம்பியன் கண்டியூர். செம்பியன் கண்டியூர் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம். 2007 to 2008 நடைபெற்றுள்ளது. ட்ரான்கியூபார். சரிங்களா? ட்ரான்கியூபார்ன்றது நாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. இது வந்து பார்த்திங்கன்னா 2008 to 2009. அடுத்தது ராஜாக்கள் மங்கலம். ராஜாக்கள் மங்கலம் என்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. இது வந்து 2009 to 2010. தலைச்சாங்காடு. சரிங்களா? அடுத்து தலைச்சங்காடு. இதுவும் நாகப்பட்டினத்தில் தான் இருக்குது. நிறைய ஒரு சில முக்கியமான இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களில் தான் நடைபெற்றிருக்கும். ஏன்னா நம்ம ஏற்றுமதி இறக்குமதியும் வந்து செஞ்சுருக்கோம் இல்லைங்களா? அப்போ ஏற்றுமதி இறக்குமதி செய்யும்போது பல்வேறு குறிப்புகளும் சான்றுகளும் நமக்கு அங்கே தான் கிடைக்கும். துறைமுகத்தில் தான் கிடைக்கும். அதனால தான் கடலூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த மாதிரியே இடங்களில் நாம் கிடைக்கும். இது தலைச்சங்காடு 2010-11 இந்த காலகட்டத்தில் இருக்குது. அடுத்து ஆலம்பறை. ஆலம்பறை வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம். 2011 to 12. ஆலம்பறை என்பது காஞ்சிபுரம். 2011 to 12. அடுத்தது ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் என்பது திருச்சி. இது வந்து 2013 14 14 15 இந்த காலகட்டத்தில் நடைபெற்றது. அடுத்தது உக்கரான் கோட்டை. சரிங்களா? உக்கரான் கோட்டை என்பது திருநெல்வேலி. இது உக்கரான் கோட்டை திருநெல்வேலி. இது வந்து 2014 to 2015. அடுத்தது பட்டறை பெரும்புதூர். பட்டறை பெரும்புதூர் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் 2015-16 நடைபெற்றது. அடுத்தது கீழடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்தது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. இது 2017-18 2019 2020 இந்த காலகட்டத்தில் நடைபெற்ற 17-18 18-19 19-20 இந்த காலகட்டத்தில் நடைபெற்றது. இது தேர்வுக்கு மிக முக்கியமான ஒரு இது. நீங்கள் வந்து எந்த ஊரும் எந்த இடங்களில் நடைபெற்றது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து பார்ட் 1 தான். ஸோ இது வந்து முக்கியமான இது. பார்ட் 2 அடுத்த பாகம் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் பதிவேற்றம் செய்யப்பட உள்ளது. நீங்கள் இதற்கு ஆதரவு தரக்கூடியதை பொறுத்து அடுத்த பாகத்தை வந்து நாம் பதிவேற்றலாம் இல்லையான்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம முக்கியமான இதை மட்டும் தொகுத்து கொடுத்துருக்கோம்.
அடுத்ததுலேயும் இன்னும் நிறைய ஊர்கள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக அறிவிக்கப்பட்ட இடங்களெல்லாம் நிறைய இருக்குது. அதையும் நான் முடிஞ்சால் தொகுத்து தரோம். நன்றி.